ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரஞ்சனி மோகன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பங்குனி உத்திரம். நாங்கள் சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்க குமரகிரி மலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. மலை மேலே இப்போ தான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த மலை பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்க ஒரு பழனி மலைனே சொல்லலாம். பழனியில் எப்படி 2 வழி பாதை இருக்கோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க. மண் ரோடு தான், வெறும் ஜல்லி கல்லாகவே இருக்குது. இன்னும் தார்லாம் ஊற்றலை. இப்போதான் 70% வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் 30% வேலை அப்படியே இருக்குது. நானும் தன்சிகாவும் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அதனால் நடக்கவே முடியல. லட்சுவும் அவங்க அப்பாவும் முன்னாடி போயிட்டாங்க, நானும் தன்சிகாவும் தான் பின்னாடியே வந்துட்டு இருந்தோம். இந்த மலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பழனியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே 2 வீலர் போகுது, 4 வீலர், சேர் ஆட்டோ எல்லாமே போகுது. எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனதுனால மலை மேலே வண்டி போகிறது எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். பாதி மலை ஏறினதும் நடக்க முடியல. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பித்தோம். இந்த மலை பாருங்கள் எப்படி வெட்டி எடுத்து ரோடு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் தன்சிகா பார்த்திங்கன்னா வர வழியில் பாட்டு பாடிட்டே வந்தா. அவள் பாடினது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தன்சிகா பாருங்கள், முருகர் பாட்டு பாடிட்டே வரா. மலையாண்டவா உன்னை அறுதினமும் காண வந்தேன் நீலவா, வெளிமை நாடனே காவடி வேலனே, வெளிமை நாடனே காவடி வேலனே, வர வேண்டும் மகிழ் மீது முருகையனே, முருகா 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 முருகா. மலை மேலேருந்து சிட்டி வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா சீல்நாயக்கம்பட்டி பைபாஸு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை, குமரகிரி ஏரி, இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுதாங்க மலை மேலே கோயில். விநாயகர், ஐயப்பர், சிவன், பார்வதின்னு சொல்லிட்டு தனித்தனி சன்னிதானத்தில் சாமிலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. முருகர் ஒரு குட்டி குழந்த மாதிரி இருந்தார். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக தான் கீழே இறங்கணும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்குதுங்க. இறங்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. பொறுமையாக தான் நடந்து வர முடியும். கீழே இறங்கிறதுக்குள்ளே காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.